ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஹவு டு யூஸ் ஆட்டோ கரெக்ட் ஃபியூச்சர் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இன் தமிழ். ஓகேங்களா? ஆட்டோ கரெக்ட் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆட்டோ கரெக்ட் ஃபியூச்சர் என்னன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணுவோம், தப்பாக டைப் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அபவுட் இட்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக தப்பாக அடிக்கிறோம். அந்த மாதிரி தப்பாக அடிக்கும்போது நான் தப்பாக அடிச்சு இப்போ அபவுட் இட்டுங்கிறது ஸ்பேஸ் இல்லாமல் அடிச்சிருக்கேன். ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா ஸ்பேஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வந்து அதுவே கரெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஃபீச்சர் தான் ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சர்ஸ்னு இருக்கு. அது வந்து டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றியும், அப்புறம் வந்து ஒரே லைன் விஎஸ்டி டெக் யூடியூப் சேனல் அட்ரஸ் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபே நம்ம கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படி இன்சர்ட் பண்ணுறது? இப்போ நான் டைப் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஎஸ்டி அப்படின்னு அடிக்கிறேன். 3 லெட்டர் தான் அடிக்கிறேன். பாருங்க, அடிச்சுட்டு இம்மிடியேட்டாக ஸ்பேஸ் பாரை தட்டுறேன். தட்டினோன்னே விஎஸ்டி டெக் சேனல் அந்த அட்ரஸோட வந்துருச்சு. அடிக்கடி நீங்கள் லெட்டர் டைப் பண்ணும்போது வரக்கூடிய வேர்ட்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி எப்படி பண்றது? இப்போ இந்த பேராகிராஃபையே நான் கூட இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி கண்டென்ட்டை கூட நம்மளால இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இன்சர்ட்னு அடிச்சுட்டு ஸ்பேஸ் பார் அடிக்கிறோம் பாருங்க, அந்த பேராகிராஃப் வந்துடுது. இது எப்படி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி வர்றது? இந்த அபவுட் இட்டுங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணி வர்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்மளால எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தியும், அதை எப்படி டெலீட் பண்றது, சப்போஸ் நம்ம யூஎஸ்டி டெக் சேனலுங்கிறத எப்படி டெலீட் பண்றது, எடிட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னோட வீடியோவை வந்து கண்டினியூவா தொடர்ந்து பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஃபீச்சர் இருக்கு எம்எஸ் வேர்ட்ல, அதான் ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிறது. இந்த ஃபீச்சர்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட்ஸ்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா நம்ம எதெல்லாம் அடிப்போமோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணிடும். அது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது ஓல்டு வெர்ஷன். நியூ வெர்ஷன்ல அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க ப்ரூஃபிங் போய் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரூஃபிங் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இங்க வந்து நிறைய டேப் இருக்கு. அதுல வந்து ஆட்டோ கரெக்ட் இருக்கு. இதுல வந்து கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் சென்டென்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சப்போஸ் ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது புள்ளிக்கு அப்புறம் நீங்க ஸ்மால்ல அடிச்சீங்கன்னா அதுவே கேபிட்டலைஸ் வந்துடும். இந்த மாதிரி டிக்கெல்லாம் இருக்கு பாருங்க, கேபிட்டலைஸ் நேம் ஆஃப் த டேஸ், நேம் ஆஃப் த டே எல்லாம் நீங்க ஸ்மால்ல அடிச்சீங்கன்னா அதுவே கேபிட்டலா மாறிடும். ஓகேங்களா? அது இல்லாம நிறைய இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், அபவுட் ஏங்கிறத இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க இங்க கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அக்கமடேட்டுன்னு இங்க ஸ்பெல்லிங் நம்ம டைப் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம். அதை கரெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ சண்டே CNDAY சண்டேன்னு அடிச்சுட்டு ஸ்பேஸ் வார ஒரு தட்டுங்க, உடனே அது கேப்ஸா மாறிடுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இன்சர்ட் டேப் அப்படின்னு அடிச்சுட்டு ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கேப்ஸ் மாறிடும். ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் இப்போ ஐ ஸ்மால் அடிக்கிறேன், இன்சர்ட் டாப்னு அடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா கேப்ஸா மாறுது. இதெல்லாம் வந்து ஆட்டோ கரெக்ட்னு சொல்றது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த விஎஸ்டி டெக் சேனல் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ கேப்ஸா மாத்திட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபுல்லா நீங்க எது வேணுமோ அது ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. விஎஸ்டி டெக் இந்த உங்க அட்ரஸோட அடிச்சுக்கோங்க. அடிக்கடி லெட்டர் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது மாதிரி ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க, வேர்ட் ஆப்ஷன்ஸ் போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ரூஃபிங் போங்க. ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இங்க செலக்ட் பண்ண இது வந்து கண்டென்ட் இங்க வந்துடும். இந்த இடத்துல நீங்க அடிக்கிறது விஎஸ்டி டெக்னு ஸ்மால் அடிங்க, 3 லெட்டர் அடிச்சோன்னா அது ஃபுல் சேனல் வரும். ஆட் கொடுக்கணும். இது அடிச்சுட்டு இது ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் ஆஸ் யூ டைப்னு இருக்கு. ஓகேங்களா? இது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன டைப் பண்றோமோ அது இங்க ரீப்ளேஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ்டி டெக்னு இருக்கு, அது ஃபுல்லா வந்துடும். அட்ரஸோட ஆட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து இன்னொரு ஓகே கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல அடிக்க போறேன். விஎஸ்டி அப்படின்னு ஸ்மால்ல தான் அடிக்கிறேன். 3 லெட்டர் அடிச்சுட்டு மறக்காம ஸ்பேஸ் பார் அடிங்க.
பாருங்க விஎஸ்சி டெக் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஃபுல்லா டைப் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது இல்லை. ஓகேவா? அது மாதிரி எப்படி பண்றது, இப்போ இதுல கரெக்ஷன் எப்படி பண்றதுன்னா அதுவும் சொல்லித்தரேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வேர்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அதே தான் ப்ரூஃபிங் போங்க, ஆட்டோ கரெக்ட் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ண டேப்ல செலக்ட் பண்ணது எல்லாம் இங்கே வந்துடும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சர்ட் SER ஒரு 4 லெட்டர் இல்லைன்னா 5 லெட்டர் கொடுங்க. ஓகேங்களா? 4 லெட்டர் மினிமம் இருக்கணும். ஓகே கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்க இன்சர்ட்னு அடிக்கிறேன். SER அடிச்சுட்டு ஸ்பேஸ் பார் அடிச்சோம்னா நமக்கு இமிடியேட்டா அந்த பேராகிராஃபே வந்துடுது. இந்த மாதிரி ஃபியூச்சரும் நம்மளால கொண்டுட்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா விஎஸ்சி டெக்குங்கிறத போய் கரெக்ட் பண்ணா அதே இடத்துக்கு போங்க. வேர்ட் ஆப்ஷன்ஸ்ல ப்ரூஃபிங் போயிட்டு ஆட்டோ கரெக்ட் போயிட்டு இந்த இடத்துல விஎஸ்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி எக்ஸிட்னு வரும். டு யூ வாண்ட் டு ரீடிஃபைன்ட் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? இல்லைன்னா இதை டெலீட் பண்ணலாம். ஓகே, இது எப்படி டெலீட் பண்றதுன்னா இந்த இடத்துல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அது வந்து இப்போ விஎஸ்சின்னு அடிச்சேன்னா வராது. விஎஸ்சின்னு ஸ்பேஸ் பார் அடிக்கிற வரல பார்த்தீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த சேனல் வந்து திருப்பி ஆட் பண்ணணும்னா இதை இங்கே கரெக்ஷன் பண்ணிட்டு இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு அங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்றது அதே மாதிரி வேர்டு ஆப்ஷன் போங்க. ப்ரூஃபிங் போயிட்டு ஆட்டோ கரெக்ட் போயிட்டு இங்கே வந்து ஆடு கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஆடு கொடுத்தோம்னா அது ஆட் ஆகிடுது. ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்சர்ட்டுங்கிறத டெலீட் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே போயிட்டு இன்சர்ட். ஓகேவா? இன்சர்ட்டுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. இந்த இடத்துல டெலீட் பண்ணலாமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்கும். டெலீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? டெலீட் கொடுத்தோம்னா அந்த போது டெலீட் ஆகிடும். இதை டெலீட் பண்ணுறது இப்படிதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.